காஞ்சிபுரம் மாவட்டம் கூழிவாக்கம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்தநாளையொட்டி கொடிக்கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திமுக தொண்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மேலும் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். முன்னாள் திமுகவின் தலைவர் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி கொடிக்கம்பம் அமைக்கும் போது 3 நிர்வாகிகள் மின்சாரம் தாக்கி அதிலே ஒருவர் உயிரிழப்பும் 2 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவமும் அந்த பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் முதல்வரும் முன்னாள் திமுகவினுடைய தலைவருமாக இருந்தவரும் மறைந்த கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்தநாள் விழாவானது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த கட்சியினரால். அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையிலே அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய கூழிவாக்கம் பகுதியில் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அக்கட்சியினர் 30 அடி உயரமுள்ள திமுக கொடிக்கம்பத்தை அமைக்கும் பணியிலே அந்த பகுதியை சேர்ந்த அந்த திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்த போது அருகாமையிலே 11 கிலோவாட் என்று சொல்லப்படக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பி சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியின் வழியே செல்லக்கூடிய மின் வயரின் மீது பட்டு அந்த மின்சாரமானது தாக்கி இருக்கிறது. இதிலே ராஜேந்திரன் கட்சியை சார்ந்த ராஜேந்திரன் என்பவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 குப்பன் சாலி என்கிற 2 தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் அதே போன்று அந்த பகுதியை சேர்ந்த 2 தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த சம்பவம் என்பது அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.